ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஏஜி அகாடமி. இன்றைக்கி நம்ம ஒரு இரிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். இரிகேஷன் வாட்டர் ரெக்குயர்மெண்ட் அண்ட் கிராப்ஸுங்கிற ஹெட்டிங்கில். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்யூட் த டெப்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இரிகேஷன் ரெக்வயர்ட் ஃபார் த சர்டைன் crop if the root zone depth is 100 cm. Then field capacity வந்து 22%, then melting point is 12%, then apparent specific gravity, that is unit weight, is 1.5 gram per centimeter cube, then consumptive use of water, so that is 25 mm per day. Okay, so then efficiency of irrigation is only 50%. Then assume 50% depletion available at the moisture before the application of irrigation water at the field capacity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவைலபிள் மாய்ஸ்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அவைலபிள் மாய்ஸ்சர் equal to field capacity minus permanent melting point. ஸோ அப்போது ஃபீல்டு கெப்பாசிட்டி வந்து நமக்கு 22% கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட் வெல்டிங் பாயிண்ட் வந்து 12% கொடுக்குறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 10% தான் வந்து அவைலபிள் மாய்ஸ்சர். ஸோ இப்போ ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சர் அட் 50% டிப்ளீஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஸோ ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சர் வந்து 50%. அப்போது 10 into 50 divided by 100. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5% தான் வந்து ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சர். இப்போ வந்து நம்ம என்ன ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டுபிடிக்கலாம். ஆப்டிமம் மாய்ஸ்சர் அப்படிங்கிறது என்னென்னா ஃபீல்டு கெப்பாசிட்டிலேருந்து இந்த ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சரை மைனஸ் பண்ணால் கிடைக்கும். அப்போது ஆப்டிமம் மாய்ஸ்சர் ஸோ அப்போ ஃபீல்டு கெப்பாசிட்டி வந்து 22% கொடுத்துருக்காங்க. இப்போ ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சர் வந்து 5%. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 17%. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெப்த் ஆஃப் வாட்டர் வந்து கண்டுபிடிக்கலாம், ஸ்டோர் இன் த ரூட் ஜோன். ஸோ அப்போது டெப்த் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் இன் த ரூட் ஜோன் டி ஈக்குவல் டு ஃபார்முலா காமா இன்டூ டி டிவைடட் பை டபிள்யூ இன்டூ எஃப் மைனஸ் எம் நாட். ஓகே, ஸோ நான் அப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். த காமா வேல்யூ இஸ் கிவன், தட் இஸ் 1.5 gram per centimeter cube இன்ட்டு டெப்த்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நமக்கு வந்து இங்கே டெப்த்து கொடுத்துருக்காங்க 100 cm கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மீட்டரில் எடுத்துக்கலாம். அப்போது 1.0 மீட்டர் டிவைடட் பை டபிள்யூ வந்து 1 இன்ட்டு எஃப் வேல்யூ. ஸோ ஃபீல்டு கெப்பாசிட்டி வந்து 22%, தட் இஸ் 0.22 மைனஸ் இந்த ஆப்டிமம் மாய்ஸ்சர், தட் இஸ் 0.17%. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.075 மீட்டர் வந்து வருது. ஸோ இப்போது இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா நமக்கு சென்டிமீட்டரில் வந்து கிடைக்கும். அதாவது 7.5 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபீல்டு இரிகேஷன் ரெக்வயர்ட் 50% எஃபிஷியன்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு ஸோ 50% நமக்கு எஃபிஷியன்சி இருக்குது. அப்போது 7.5 டிவைட் பை 0.5, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கணும். வாட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரீக்வன்சி டி டிவைட் பை சியூ, அதாவது நமக்கு வந்து டெப்த் ஆஃப் வாட்டர் ஸ்டோர்ட் இன் த ரூட் ஜோன் டிவைடட் பை கன்சம்டிவ் யூஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ வந்து இது வந்து 15 சென்டிமீட்டர் டிவைட் பை கன்சம்டிவ் யூஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 mm per day கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்டிமீட்டரில் போட்டிங்க அப்படின்னா 2.5 சென்டிமீட்டர் பர் டே. அப்போது டிவைட் பை 2.5 சென்டிமீட்டர் பர் டே. ஸோ இது வந்து சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிரும். இப்போ நமக்கு டேயில் வந்து ஆன்சர் கிடைக்கும். அப்போ டே ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்குது. ஸோ 6 days அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து வாட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து ஒவ்வொரு 6 daysக்கு ஒருக்கா நம்ம வந்து இரிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து இரிகேஷன் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.